ஸ்ரீ மகா உச்சிஷ்ட கணபதியின் பாதம் தொழுது ஸ்ரீ ராமபிரானின் துணையருள் கொண்டு உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் என் இனிய தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் சன் ஜோதிடம் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் மீனராசி அன்பர்கள் அனைவருக்கும் குரோதி வருட தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு மீனராசி அன்பர்களுக்கு இந்த குரோதி வருடத்தில் நிகழக்கூடிய குரு பகவான் பெயர்ச்சி பலன் எப்படி இருக்கும் என்பதை பற்றி பார்க்க போகிறோம். இந்த குரோதி வருடத்திலே குரு பெயர்ச்சி மட்டும்தான் உள்ளது, மற்ற ராகு கேது பயிற்சிகளோ சனி பயிற்சிகளோ இல்லை என்பதை தெரிவித்துக் கொண்டோம். குரோதி வருடத்தில் உங்கள் ராசி அதிபதியான குரு பகவான் தற்போது பெயர்ச்சியாக உள்ளார் என்பதை பார்க்க போகிறோம். உங்களுடைய ராசி அதிபதி உங்களுக்கு என்ன பலனை தரப்போகிறார், என்ன செய்ய போகிறார், என்ன செய்ய காத்து கொண்டிருக்கிறார் என்று பார்க்க போகிறோம். வாருங்கள் நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். நன்றி. பெரு மரியாதைக்குரிய மீனராசி அன்பர்களே, உங்கள் மனதிலே பல சிந்தனைகள், பல எண்ணங்கள், எப்போதுமே ஒரு புதிய பரிமாணத்தை உலகில் ஒரு மாற்றங்கள் நிகழக்கூடிய பருவநிலை மாற்றங்களை கண்டறிந்து இது நடக்கும், இது நடக்காது என்று நடப்பதற்கு முன்னரே அதை யூகித்து இது நடக்கும், இது நடக்காது என்று சொல்லக்கூடிய சிந்தனைவாதிகள் தாங்கள். ஒரு குடும்பத்தில் நீங்கள் இருக்கிறீங்கன்னா, ஒரு ராசி, அதாவது ஒரு நாட்டின் முக்கிய பிரமுகராக இருந்தாலும் சரி, ஒரு ஞானியாக இருந்தாலும் சரி, ஒரு வீட்டிலே சாதாரண மனிதனாக இருந்தாலும் சரி, நாளை இது நடக்கும் என்று ஊர்ஜிதனமாக சொல்வது இந்த மீனராசி அன்பர்கள். மீனராசி அன்பர்களின் எண்ணங்களிலே அதிகப்படியான மன ஓட்டங்கள், அதிகப்படியான கவிதை எண்ணங்கள், இதெல்லாம் ஒரு சிந்தனைவாதியாகவே இருக்கும். எப்போவுமே இந்த மீனராசி அன்பர்கள் தான் சுற்றுலா பிரியராக இருப்பார்கள். சுற்றுலா பிரியர்கள் யார் என்று கேட்டால் அது மீனராசி அன்பர்கள் தான். அதிகப்படியான ஓய்வுக்கு முக்கியத்துவம் தருவார்கள். ஒரு வேலையை செய்ய வேண்டும் என்றால் அதை இரவு பகல் பாராமல் அந்த எடுத்த காரியத்தை சீரும் சிறப்பமாக முடிக்கக்கூடிய அன்பர்கள் இந்த மீனராசி அன்பர்கள். அதே தருவாயில் தாங்கள் பணியை முடித்துவிட்டு அதற்கு உண்டான ஓய்வு எடுப்பதும் இவர்கள்தான். சரியான நேரத்தில் தூங்குவதும், சரியான நேரத்தில் எந்தெந்த காரியத்தை எப்போது செய்ய வேண்டும் என்று துல்லியமாக கணக்கிட்டு அதை துல்லியமாக செயலாக்குவதிலே இந்த மீனராசி அன்பர்களுக்கு இணை யாரும் இல்லை என்று சொன்னால் மிகையல்ல. அதே போல் இவர்களுடைய சிந்தனை என்பது மேலோங்கி இருக்கும். இவர்கள் இந்த மீனராசி அன்பர்களுக்கு எப்பவுமே ஒரு சரளமான பேச்சும் ஒரு கனிவான பேச்சும் இருக்கும். ஒரு கனிவான பேச்சு, இவர்கள் பேசும்பொழுது அந்த பேச்சிலே ஒரு இனிமை இருக்கும். கோபமாக பேசினாலும் கூட அவர் சிரித்து கொண்டே பேசுவதை போல தெரியும். இவர் கோபமாக பேசுகிறாரா அல்லது சிரித்து கொண்டு பேசுகிறாரா என்று யாரும் யூகித்து கொள்ள முடியாத அளவிற்கு இவர் பேசுவார்.
ஆகையினாலே இந்த மீனராசி அன்பர்களுக்கு அதிகப்படியான பகை என்பது கிடையாது. பகை பகைவர் அதிகமாக இருக்க முடியாது. அதே போல் இவர்களுடைய தொழில் சார்ந்த விஷயத்தில் அதிகப்படியான நண்பர்களை கொண்டிருப்பார். தொழில் சார்ந்த விஷயத்தில், வேலை சார்ந்த விஷயத்தில் இந்த மீனராசி அன்பர்களுக்கு நண்பர்களால் அனுகூலம், நண்பர்களால் பொருளாதார வளர்ச்சி, வாழ்க்கையிலே முன்னேற்றங்கள் வரும் என்று யாருக்கு சொன்னால் இந்த மீனராசி அன்பர்களுக்கு பொருந்தும். தன்னுடைய கூட்டாளிகளால், தன்னுடைய கூட்டு முயற்சியால் வெற்றி பெறும் அன்பர்கள் யார் என்று கேட்டால் மீனராசி அன்பர்கள். எப்பவும் இரு சிந்தனைகள், எண்ணத்தை மாற்றிக்கொண்டு அமைத்து கொண்டிருப்பார்கள். மேலே பார்த்தா இவருடைய கஷ்டங்களை வெளிக்காட்டாமலும், இவருடைய இன்பமோ துன்பமோ அதிகப்படியாக வெளியே காட்ட மாட்டார். அதே போல் இவருடைய ரகசியங்களை யாருக்கும் வெளியே சொல்ல மாட்டார். பாதுகாக்கக்கூடிய மிக மிக முக்கியமான விஷயங்களில் ஒரு ரகசியத்தை காக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த மீனராசி அன்பர்களுக்கும் பொருந்தி வரும். அப்படிப்பட்ட குணாதிசயங்களை கொண்ட மீனராசி அன்பர்கள் எப்பவுமே பிறருக்கு கொடுத்து தானும் வாழ வேண்டும் என்ற நல்லெண்ணம் கொண்டவர்கள். காலபுருஷனின் ஆறாம் இடம் இவர்களுக்கு சப்தமஸ்தானமாக வருகிறது. அந்த சப்தமஸ்தானம் என்பது கன்னி. இவர்களுக்கு வேலை செய்யும் இடத்திலே தான் ஒரு வேலைக்கு போனாலும் அந்த இடத்துல இவர்களுக்கு அதிகப்படியான நண்பர்கள் கூட்டம் இருக்கும். அதே போல் வேலையில் ஒரு நல்ல மதிப்பு பேர் புகழ் கிடைக்கும். என்ற போதிலும் நிறைய விரையாளி, சேர்த்து வைக்கும் குணம் அதிசயம் இல்லாதவர். எவ்வளவு தனம் வந்தாலும் அத்தனை தனத்தையும் தனக்கென்று சேர்த்து வைக்காமல் தன் குடும்பத்திற்காகவும் தன் நண்பர்களுக்காகவும் மற்றும் தன் இன்பத்திற்காகவும் செலவழித்து விடுவார்கள். இது இந்த மீனராசி அன்பர்களுக்கு ஒரு மைனஸ். இந்த பழக்கத்தை மட்டும் நீங்கள் மாற்றிக்கிட்டோன்னா, அதாவது சேமிக்க கற்றுக்கொண்டால் உங்களை விட வாழ்விலே உயர்ந்தவர் இல்லை என்று சொல்லலாம். அனைத்துக்கும் முதலாக நிற்கக்கூடிய எண்ணங்கள் கொண்டவர்கள் தாங்க. உங்களுடைய பேச்சு என்பது முதன்மையாக இருக்க வேண்டும். உங்களுடைய கருத்தை அனைவரும் உள்வாங்க வேண்டும் என்று சொன்னால் உங்களுடைய சிந்தனை மேலோங்கி இருக்க வேண்டும். மேலோங்கி இருக்க வேண்டும் என்று சொன்னால் சொல்ல வந்த கருத்தை சிறப்பாக செயலாற்ற வேண்டும். இல்லை என்றால் உங்களுடைய கருத்தை உங்களுக்கு எதிரியாக நிற்கும் என்பதும் ஒரு மைனஸ் இந்த மீனராசி அன்பர்களுக்கு உண்டு. எப்பயுமே பல பலன் என்ற தோற்றத்தில் இருப்பார்கள். இப்போ ஒரு மகிழ்ச்சிகரமாக முகமலர்ச்சியாக இருப்பார்கள். எப்பயுமே ஒரு குளிர்ச்சியான தேகம். இந்த அன்பர்களுக்கு குளிர்ச்சியான தேகம். வெயில் அவ்வளவு சுட்டெரித்தாலும் இவர்களுக்கு அதிகப்படியான வெயில் ஆகாது. அதிகப்படியான சூடான உணவை எடுத்துக்கொள்வார்கள். காரந்தாரமான உணவை விரும்பி உண்பார்கள். அப்படிப்பட்ட குணங்களை கொண்ட அன்பர்கள் அனைவரும் தாய்க்கு பின் தாரம் என்று சொல்வார்கள். அந்த தாய்க்கு பின் தாரம் என்று வாக்கை முன்னிலைப்படுத்தி வாழக்கூடிய ஒரே அன்பர் யார் என்று கேட்டால் இந்த மீனராசி அன்பர்கள் தான். முதல்ல தாய்க்கு தான் மரியாதை கொடுப்பாங்க, அப்போதான் தாரத்துக்கு மரியாதை கொடுப்பாங்க. அதனால் மீனராசி அன்பர்களுக்கு குடும்பத்தில் தாயாலும் மனைவியாலும் சிறு சச்சரவு சிறு பிரச்சனைகளை சந்தித்து கொண்டிருப்பார்கள்.
இந்த இடத்துல வந்துட்டு இந்த அன்பர்கள் வந்துட்டு குடும்பத்தில் மனைவி ஒரு கண்ணாகவும் தாய் ஒரு கண்ணாகவும் பார்க்க வேண்டும். தந்தையார் அனுகூலம் வந்துட்டு இந்த ஜாதகர்களுக்கு அதிகப்படியாக இருக்காது. தந்தையார் மிக கடுமையான உழைப்பாளி. தந்தையாரின் பேச்சுக்கும் தந்தையாருக்கும் இவருக்கும் ஏணி வைத்தால் கூட எட்டாது. ஏன் என்று சொன்னால் இவருடைய தந்தை ஸ்தானம் என்பது செவ்வாய். தந்தை ஸ்தானம் என்பது செவ்வாய். தந்தை குறிக்கக்கூடிய கிரகம் சூரிய பகவான். அந்த சூரிய பகவான் காலபுருஷனின் 5ஆம் இடம் இவர் ராசிக்கு 6ஆக வருகிறது. அப்போது தந்தைக்கும் இந்த அன்பருக்கும் மகளாக இருந்தாலும் அதே போல மகனாக இருந்தாலும் சிறு மன வருத்தம் இருந்து கொண்டே இருக்கும் இந்த தாய் தந்தை மகன் உறவிலே என்பதை தெரிவித்து கொண்டு தற்பொழுது உங்களுக்கு சனி 2023 டிசம்பர் மாதம் பெயர்ச்சியாகி உங்களுடைய ராசிக்கு 12 விரய சனியாக வந்துள்ளது. இந்த விரய சனி வந்துவிட்டதே, நாம் என்ன செய்வது என்று நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்கும் அனைவருக்குமே இந்த 7.5 சனியானது அனைவருக்குமே வந்து தீரும். எப்படி ஒருவருக்கு மரணம் நிச்சயமோ அதுபோல் ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்கும் இந்த 7.5 சனியானது வரும். அந்த 7.5 சனி என்பது 7.5 வருடங்கள். அதை தான் நம்ம 7.5 வருஷம் சொல்கிறோம். 12ஆம் ராசியிலே தொடங்கி 12ஆம் ராசியிலே உங்கள் மீன ராசிக்கு கும்ப ராசியிலே தற்போது சனி பகவான் பயணித்து கொண்டிருக்கிற அந்த ராசியில் 2.5 ஆண்டுகளும், தங்களுடைய ஜனன ராசியிலே 2.5 ஆண்டுகளும், தங்களுடைய 2ஆம் ராசி மேஷத்திலே 2.5 ஆண்டுகளும். இது 7.5 சனியாக நம்ம சொல்கிறோம். அந்த 2.5 ஆண்டு காலம்தான் ஒரு மனிதன் பூலோகத்தில் இந்த பூமியில் எப்படி வாழ வேண்டும், எப்படி வாழக்கூடாது என்ற தத்துவத்தை உணர்த்தக்கூடிய நிலையை அந்த பதவியை சனி பகவான் ஏற்று அனைத்து மனிதர்களையும் நெறிப்படுத்தி வாழ்வியல் தத்துவத்தை போதித்து வருகிறார் என்பதை நம்ம ஆணித்தனமாக சொல்கிறோம். சனி பகவானை நம்ம மிக தவறுதலாக புரிந்து கொண்டிருக்கிறோம் என்பதுதான் உண்மையான விஷயம். ஆனால் அவர் மனிதனுடைய வாழ்வியலை எப்படி செம்மைப்படுத்தி, ஒரு மனிதனை எப்படி தூய்மைப்படுத்தி இந்த பூலோக வாழ்க்கையிலே எப்படி வாழ வேண்டும், எப்படி வாழக்கூடாது, இது இப்படி நடக்கும் என்பதை சொல்லிக் கொடுப்பதும், இந்த காலத்தில் இது உங்களுக்கு நடக்கும் என்பது சொல்வதும் சனி பகவான் தான். வாழ்வியலை உணர்த்துவது சனி பகவான். அப்படிப்பட்ட சனி பகவான் கெடுதல் பண்ணுவாரா அப்படின்னு கேட்டால், உங்களுடைய உயிர் மூச்சு உங்களுடைய உடலிலே உயிர் இருக்கிறது என்று சொன்னால் சனி பகவான் தான் காரணம். அந்த ஆயுளை காக்கும் கிரகம் யாருன்னு கேட்டிங்கன்னா சனி பகவான் தான். அப்படிப்பட்ட ஆயுளை காக்கக்கூடிய சனி பகவான் எப்படி கஷ்டத்தை தருவார்? அவர் நீதிமான். அந்த நீதிமான் அதனால தான் அரசாங்கத்தில் கோர்ட்டில் நீதி தேவதையை கண்கட்டி வைத்திருப்பார்கள். அதாவது இந்த சனி பகவானுக்கு தான் அந்த நீதி தேவதை என்பது யாருன்னு கேட்டிங்கன்னா சனி பகவான். அந்த நீதியை வழங்கும் தேவதைக்கு பாரபட்சம் இல்லாமல் ஏழை, பணக்காரன், அரசன், ஆண்டி என்றெல்லாம் பார்க்காமல் சமநிலையோடு நீதி வழங்க வேண்டும் என்ற கோட்பாட்டின் அடிப்படையிலே அங்கே நீதித்துறையிலே நீதி தேவதைக்கு கண்களை கட்டி இருப்பார்கள். அந்த கருப்பு, அந்த கண்களை கட்டி இருக்கும் கலர் என்பது கருப்பு. அந்த கருப்பு குறிப்பது, கருப்பு நிறத்தை குறிப்பது சனி பகவான். அப்படிப்பட்ட உயர்ந்த நிலையில் இருந்து ஒரு மனிதனுக்கு நீதி வழங்கக்கூடிய தர்மவான் யாருன்னு கேட்டிங்கன்னா சனி பகவான். அப்படிப்பட்ட சனி பகவானை பார்த்து அஞ்சுவது நமக்கு இதுவரை தெரியாமல் இருந்தது. இனிமேல் அவரை பார்த்து அஞ்ச வேண்டாம். அவரை
சிறந்தாழ்ந்தி வணங்கும் போது அவருடைய ஆசி நமக்கு கிடைக்க பெற்று பல இன்னல்களில் இருந்து நம்மை காப்பாற்றப்படுவோம், பல தவறுகளில் இருந்து நம்மை காப்பாற்றப்படுவோம், பெரும் இழப்புகளில் இருந்து நம்ம காப்பாற்றப்படுவோம் என்பது தான் நிதர்சனமான உண்மை. அப்போ வந்துட்டு சனி பகவானை சனிக்கிழமை சனி ஓரையிலோ அல்லது மாலை நேரங்களிலோ எள்ளெண்ணெய் தீபம் ஏற்றி அவரை வழிபட வேண்டும். நீல நிற பூக்களை அவர்களுக்கு அர்ச்சனையாக சமர்ப்பித்து அவரை வணங்கி வர வேண்டும் என்பதெல்லாம் அவரை வணங்க வாழ்வியல் உண்மை. நம் பிறந்த கர்மா பயனை அவர் நமக்கு உணர்த்துவார் என்பதுதான் உண்மை. இப்போ இந்த 7.5 சனி என்பது என்னன்னா 2.5 ஆண்டுகள். இந்த 7.5 சனி வந்துட்டு எத்தனை முறை வரும், ஒரு மனிதனுடைய வாழ்வியில் எத்தனை முறை வரும்னு கேட்டிங்கன்னா 4 முறை வரும். ஒரு முறை என்பது 7.5 சனி வந்துட்டு 30 வயதுக்கு ஒரு முறை. அப்போது இரண்டாவது சுற்று வரும்போது ஒரு மனிதனுக்கு 60 வயதை தொட்டுவிடும். மூன்றாவது சுற்று வரும்போது ஒரு மனிதனுக்கு 90 வயதை கடந்துவிடும். 4வது சுற்று வரும்போது ஒரு மனிதனுக்கு 120 வயதை தொட்டுவிடும். இந்த 120வது வயதிலே ஒரு மனிதன் இந்த பூலோகத்திலே இருக்க முடியாது. இப்போ முதல் சுற்று என்பது மங்கு சனி, 2வது சுற்று என்பது பொங்கு சனி, 3வது சுற்று என்பது மரண சனி, 4வது சுற்று என்பது மோட்ச சனி. இப்படிப்பட்ட குணாதிசயங்களை கொண்டு மனிதனை செதுக்கக்கூடிய சிற்பி நம்மளுடைய சனி பகவான். உங்கள் தவறுகளை சுட்டி காட்டுவது சனி பகவான், உங்களுடைய உயர்வை சுட்டி காட்டுவது சனி பகவான். அப்படிப்பட்ட நீதிமானை நம்ம தவறாக புரிந்து கொண்டு இதுவரை அவரை தவறதால எண்ணத்தோடு கொண்டு பார்வை பார்த்து கொண்டோம். இனி அப்படி செய்யாமல் அனைவரும் சனி பகவானை மானசீகமாக வணங்கி வாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலே வெற்றி கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். 7.5 சனி பகவான் 7.5 சனி தற்போது நடந்து கொண்டிருக்கிறது. இந்த 7.5 சனி என்பது என்னன்னா முதல் சுற்று இலே உள்ளவர்களுக்கு, முதல் சுற்று உள்ளவர்கள் என்றால் நிச்சயமாக வந்துட்டு 3 மாத சிசுவிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 18 வயது 12 வயதுக்குள்ளே வந்து முதல் சுற்று இருக்கும். இது வந்து தாய் தந்தையரை பாதிக்கும், தாய் தந்தையர் உற்றார் உறவினர்களை பாதிக்கும். அந்த மாதிரி விஷயத்தில் இதில் வந்துட்டு நிறைய விஷயங்கள் இருக்கிறது. சிசுவை பாதிக்காது. 12 வயதிற்கு மேலே வந்துட்டு 12 வயதிற்கு மேலே 42 வயதிற்குள்ளே இருக்கும் சிசு முதல் நடுத்தர மனிதனாக இருந்தால் இவருடைய கல்வி விஷயத்திலும் இவர் குடும்ப விஷயத்திலும் ஒரு தொழில் விஷயத்திலும் இது வந்து மங்கு சனி, அதனால் சொல்லிட்டு இருக்கேன். அப்போது தொழில் விஷயத்திலும், ஆரோக்கிய விஷயத்திலும், கல்வி விஷயத்திலும், வேலை விஷயத்திலும், அதே போல் குடும்ப விஷயத்திலும், திருமண விஷயத்திலும் பெரிய பாதிப்புகளை இழப்புகளை கொடுத்துவிடும். இதை வந்துட்டு முதல் சுற்று பொங்கு சனி இதுதான் வந்துட்டு வரும். அதே போல் வந்துட்டு இந்த பொங்கு சனி, அந்த மங்கு சனியானது 42 வயதிலிருந்து 72 வயதுக்கு வரைக்கும் ஒரு அன்பர் இருந்தார்னா அவருக்கு வந்துட்டு குடும்பத்தில் தன்னுடைய பிள்ளைகளுக்கு சொத்துக்களை பிரித்து கொடுப்பது, அதே போல் வந்து ஆன்மீக சுற்றுலா பண்ணுவது, அதே போல் வந்து குடும்பத்தில் வந்துட்டு அவருடைய குடும்பத்தில் பிள்ளைகளுக்கு திருமணம் செய்து வைப்பது, தன்னுடைய சொத்தை பாகப்பிரிவினை போட்டு கொடுப்பது, உற்றார் உணவுகளை பகை ஏற்பட்டு அதனால் வந்துட்டு மனம் விரோதம் ஏற்படுவது, அதனால் மன உளைச்சல் ஏற்பட்டு இந்த காலத்திலே அவருக்கு மரணத்துக்கு உண்டான கண்டங்கள் ஏற்படும். மரணம் ஏற்படாது, மரணத்துக்கு உண்டான கண்டங்கள் நோய்வாய்ப்பட்டோ அதிலிருந்து அவர் மீண்டும் எழுந்து விடுவார். அவருடைய ஆயுள் ஸ்தானம் நல்லா இருந்துச்சுன்னா அந்த மரணச்சனி ஒன்றும் சேரும். மரணத்துக்கு உண்டான கண்டத்தை மட்டும் கொடுக்கும். இந்த காலகட்டத்திலே 42 வயதிலிருந்து 72 வயதுக்குள்ளே இருந்தால் அவருடைய பிள்ளைகளுக்கும் அவருடைய சந்ததியருக்கும் சொத்து பிரிப்பதிலும், அதே போல் சுற்றுலா செல்வதிலும், அதே போல் வந்து திருமணம் செய்வதிலும் இந்த மாதிரி விஷயத்தில் உடனே சேர்ந்துட்டு அவருக்கு வந்துட்டு நோய் நொடிகளை குறித்து மரணத்துக்கு உண்டான கண்டத்தை கொடுக்கும் என்பதை இந்த முதல் சுற்றான மங்கு சனி சொல்கிறது. அப்போ 72 வயதிலிருந்து 102 வயது மட்டும், அதாவது 72 வயதிலிருந்து 102 வயது மட்டும் இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு இவர்கள் வந்துட்டு தெய்வத்திற்கு கலாச்சாரம் 90 வயது கடந்திருக்கும். 90 வயது கடந்திருக்கும் போது இவர்களை நம்ம வந்து மானசீகமாக தெய்வமாக வணங்கி வரும்போது வாழ்க்கையிலே பல இருந்த போதிலும் இந்த தருணத்தில் இந்த ஜாதகர் சிவபதவி அடைவார் என்பதை இந்த சனி பகவான் சொல்கிறார்.
இப்படிப்பட்ட குணாதிசயங்கள், இப்படிப்பட்ட பல தரப்பட்ட மாற்றங்களை, பல தரப்பட்ட பலன்களை வழங்கக்கூடிய சனி பகவான். அதே போல் இரண்டாவது சுற்று என்பது பொங்கு சனி. இந்த பொங்கு சனி எப்படி வரும்னு கேட்டிங்கன்னா, அதுதான் வந்துட்டு பொங்கு சனி என்பது கிட்டத்தட்ட வந்துட்டு 14 வயசுலேருந்து இல்லை, அதாவது குறைஞ்சபட்சம் அதிகபட்சமாக வந்துட்டு 40 வயதுலேருந்து தொடங்கும். அப்படி இல்லைன்னா 32 வயதில் தொடங்கும், 28 வயதில் தொடங்கும். இந்த மாதிரி பொங்கு சனி தொடங்கும் போது இதனுடைய கால நிர்ணயங்கள் வேறுபடும். அப்போ வந்துட்டு பொங்கு சனி நடக்கும்போது அதாவது இரண்டாவது சுற்றிலே பொங்கு சனி நடக்கிறது என்று சொன்னால், அப்போது இவர்களுடைய கல்வி சார்ந்த விஷயத்திலோ அல்லது திருமண விஷயத்திலோ, இவர்களுடைய முயற்சி விஷயத்திலோ, இவர்களுடைய தொழில் விஷயத்திலோ இவர் எடுக்கும் அனைத்து விஷயங்களும் வெற்றி கிடைக்கும். திருமணம் நடக்கும், திருமணம் நடக்காதவர்களுக்கு திருமணம் நடக்கும், புத்திர பாக்கியம் இல்லாதவர்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கும், வேலை வாய்ப்பு இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். ஒரு தொழில் புதிதாக தொடங்க வேண்டாம், தொழில் புதிதாக தொடங்குவார்கள். பெரிய முதலீடுகளை செய்து பெரிய அபரிதமான லாபத்தை தரக்கூடிய காலகட்டங்கள் இந்த இரண்டாவது சுற்றிலே பொங்கு சனி காலம். இந்த பொங்கு சனி என்பது கிட்டத்தட்ட வந்துட்டு 18 வயதிலிருந்து 48 வயது வரைக்கும் இருக்கும். இந்த காலகட்டங்கள் அனைவருக்குமே வந்து பொங்கு சனி நடந்து கொண்டு இருக்கும். அதிகபட்சமாக வந்து 50 வயதுக்குள்ளே வந்த பொங்கு சனி வந்துட்டு அந்த காலகட்டங்களில் வந்துட்டு எடுத்த உடனே பொங்கு சனி வந்துடுச்சுனாலே வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு 12 வரும்போது நிச்சயமாக வந்துட்டு கல்யாணம் நடக்காதவருக்கு 18 வயதில் இருக்குதா காதல் திருமணம் நடக்கும். 22 வயதுலேருந்து 22 வயதுலேருந்து 25 வயதில் இருக்கா அவருக்கு வந்து அரேஞ்ச் மேரேஜ் நடக்கும். இந்த மாதிரி விஷயங்கள காதல் திருமணமோ அல்லது அரேஞ்ச் திருமணமோ, அதே போல் வந்துட்டு இவருடைய வேலை வாய்ப்புகளும் உறுதியாக நடக்கும். அப்படிப்பட்ட விஷயங்களை இந்த பொங்கு சனி செய்கிறது. இந்த பொங்கு சனி வந்து இந்த காலகட்டத்தில் தான் நடந்து கொண்டு இரண்டாவது சுற்றிலே பொங்கு சனி. அது வந்துட்டு என்னென்னா, இரண்டாவது சுற்று வந்து இந்த வயதின் அடிப்படையில் எல்லாருமே அந்த அன்பர்கள் அனைவருமே அதில் அடங்குவாங்க. இந்த மரண சனி என்பது என்பதுன்னா 58 வயது சொன்னேன் இல்லையா, 58 வயதிலிருந்து கிட்டத்தட்ட வந்துட்டு 77 வயது, அதாவது 90 வயதுங்கிற மரண சனி. இந்த மரண சனி என்பது என்னென்னா, அந்த காலகட்டத்தில் அவருடைய பிள்ளைகளுக்கு அந்த பிள்ளைகளுக்கு கல்வி பயில்வது, அதே போல் வந்து திருமணத்தை செய்து வைப்பது, பிள்ளைகளுக்கு திருமணம் செய்து வைப்பது, பிள்ளைகளுக்கு சொத்து சேர்ப்பது, இவருக்கே வந்துட்டு பெரிய நோய் நொடிகளை கொடுத்து மரண பயத்தை உண்டாக்கி மரண கண்டத்தை கொடுத்து அதில் வந்துட்டு மீண்டு எடுப்பது, இவருடைய ஆயுள் சரியாக இருந்தால் இவருக்கு ஆயுள் நீடிக்கும். இந்த மாதிரி விஷயத்தில் அதே போல் வந்து பங்கும் பகாளிகள் பகை, இந்த மாதிரி விஷயத்தை வந்து இந்த கொடுத்துடும். 90 வயதிலிருந்து 82 வயதுலேருந்து 90 வயதை கடந்திருந்தாங்கன்னா இவங்களுக்கு வந்துட்டு சாட்சாத் வந்து இவங்க வந்துட்டு வாழும் கடவுள். பூமியிலே நம்ம கடவுளை வந்து இது வரைக்கும் நம்ம பார்த்ததில்ல. வாழும் கடவுளாக 1000 பிறை கண்ட அன்பராக அவர் விளங்குவார். அதாவது வாழும் மனிதனாக பிறந்து மனிதனாக நம் கண் முன்னே வாழ்ந்து கொண்டிருக்கும் கடவுளாக அவர் பாவித்து அவர் காலிலே நம் சரணாகதி அடையும் போது நாம் செய்த பாவங்கள் அனைத்துமே வந்துட்டு நிவர்த்தி பெற்று அனைத்துமே நீங்கி நம்மளுடைய வாழ்க்கையிலே செய்த பாவங்கள் மன்னிக்கப்பட்டு நம்மளுடைய சந்ததி விருத்தி அடையும், நம்மளுடைய சந்தைகள் சுபிட்சமாக வாழும். 90 வயதில் ஒரு மனிதன் யாராக இருந்தாலும், அது பிச்சைக்காரனாக இருந்தாலும் கூட அவருடைய கால்களிலே அவர்களுக்கு தேவையான உணவை கொடுத்து அவர் காலிலே நம் சரணாகதி அடையும் போது நம்மளுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். இதை தான் வந்துட்டு சனி பகவான் செய்து கொண்டிருக்க. அப்படிப்பட்ட சனி பகவானை நம்ம வந்துட்டு எப்படி போற்றி வணங்க வேண்டும் என்பதை தெரிந்து கொண்டு இனி வரும் காலத்திலே சனி பகவானை அனைவரும் துதித்து மதித்து நடக்க வேண்டும், அவர் புகழ் பாட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, இப்போது உங்களுடைய ராசி அதிபதி குரு பகவான். ஏன் என்று கேட்டால் இந்த சனி பகவான் தற்போது உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்திலே ஏழரை சனியாக வந்து கொண்டு, அதனால் ஏழரை சனி பேசினேன். ஏன்னா தனி பதிவாக நான் போடல இது வரைக்கும், அதனால் வந்து இந்த ஏழரை சனி பற்றி பேசினேன். இப்போ வந்து உங்களுக்கு கோச்சார குரு பகவான் உங்களுடைய ராசி அதிபதி சித்திரை 18ஆம் தேதி மாலை 5:19 மணி நிமிடங்களுக்கு உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருந்தார். தற்போது மேஷத்தில் இருந்து மேஷம் ராசியில் கார்த்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதத்திலிருந்து கார்த்திகை நட்சத்திரம் 2ஆம் பாதத்திலே ரிஷப ராசியிலே பயிற்சியாகி அங்கிருந்து உங்களுடைய கலத்திரஸ்தானத்தையும் உங்களுடைய பாக்கியஸ்தானத்தையும் உங்களுடைய
லாபஸ்தானத்தையும் பார்க்கிறார். அதுதான் வந்துட்டு உண்மை. இப்போ 7ஆம் இடம் என்பது 7ஆம் இடத்தை பார்க்கிறார். அது மட்டும் உங்களுடைய பாக்கியஸ்தானத்தை பார்க்கிறார். அது மட்டும் அல்லாமல் உங்களுடைய லாபஸ்தானத்தை பார்க்கிறார். ஆனால் உங்கள் ராசி அதிபதி உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்திலே பகை பெற்று மறைகிறார். பார்ப்பது விஷயமா அப்படின்னு கேட்டால் நம்ம வந்துட்டு பார்க்கும் விஷயம் நல்லா இருந்தால் குரு பார்க்கும் இடம் வளரும், சனி பார்க்கும் இடம் கெடும். அப்போது இருவருமே வந்துட்டு ஒரு யோகத்தை தருகிறார்கள். குரு பகவான் எந்த இடத்தை பார்க்க வேண்டும் என்பது ஒரு ஜோதிட மறைமுக சூட்சமம். ஆனால் இது வரைக்கும் நீங்கள் டிவி நியூஸ்லாம் பார்த்துருக்கலாம், டிவியில் வர விதிகள்லாம் பார்த்துருக்கலாம். குரு பார்க்க கோடி நன்மை அவ்வளோதான் சொல்லுவாங்க. அதே போல் சனி பார்க்க அந்த இடம் பாழாகும் என்பதை சொல்லுவாங்க. ஆனால் வந்துட்டு எதை பார்க்க வேண்டும், எதை பார்ப்போம் வந்துட்டு பாவகத்தில் 12 பாவகத்தில் எந்தெந்த பாவகத்தை குரு பகவான் பார்க்க வேண்டும், எந்தெந்த பாவகத்தை சனி பகவான் பார்க்க வேண்டும். அப்போ இருவருமே வந்துட்டு யோகத்தை குறிக்கக்கூடிய நிலையிலே இருக்கிறார்கள். இந்த கிரகங்கள் எந்த கிரகம் கெட்ட கிரகங்கள் இல்லை. எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே அது நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பதில்லை என்பதை போல வான் மண்டலத்தில் உள்ள அனைத்து கிரகங்களும் நல்ல கிரகங்களே. நம்மளுடைய கர்ம வினைக்கு ஏற்றார் போல அவர்களுடைய நம்ம செயலாக்குறாங்க, அவ்வளோதான் விஷயம். அப்போ என்னன்னா உங்களுடைய ராசி அதிபதி உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே மறைகிறார். இது வரைக்கும் தனஸ்தானத்தில் இருந்து உங்களுடைய ஆயுள் ஸ்தானத்தையும் உங்களுடைய தொழில் ஸ்தானத்தையும் அதே போல் வந்துட்டு உங்களுடைய 6ஆம் இடத்தையும் பார்த்து கொண்டிருந்தார். 6, 8, 10 பார்த்து கொண்டிருந்தார். அப்போது வந்துட்டு உங்களுக்கு வந்து 2ஆம் இடத்துல குரு பகவான் பலமாக இருந்து உங்கள் தொழில் விருத்தி நன்றாக இருந்தது. உங்களுடைய திருமணம் ஆகாதவர்கள் திருமணம் நடந்து கொண்டிருக்கும். இந்த மாதிரி விஷயத்தில் வந்துட்டு நல்ல விஷயங்கள்லாம் வந்துட்டு சென்ற சோபகிருத ஆண்டிலே இந்த குரு பகவான் வழங்கி கொண்டார். ஆனால் இப்போது வந்து குரு பகவான் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் இருந்து 3ஆம் இடத்துக்கு பயிற்சியாகி அங்கிருந்து 6ஆம் இடத்தையும் 8ஆம் இடத்தையும் அதே போல் வந்து உங்கள் தொழில் ஸ்தானத்தையும் பார்க்க போகிறார் என்பதை நம்ம தெரிவிப்பது என்ன என்றால், இப்போது 8ஆம் இடத்தை பார்ப்பதால் உங்களுடைய 7ஆம் இடத்தை பார்ப்பதால் வந்துட்டு திருமணம் நடக்கும். அந்த திருமணம் நடக்கும் என்பதை வந்துட்டு குரு பகவானுடைய பார்வையை வச்சு நம்ம சொல்கிறோம். ஆனால் குரு பகவான் 3லே மறைகிறார். 3ஆம் இடம் வந்து குரு பகவானுக்கு மறைவு ஸ்தானம். அப்போது குரு பகவான் பலம் இழக்கிறார். அப்போ அந்த பார்வை பலன் ஒன்றும் செய்யாது. இப்போ திருமணத்தில் வந்துட்டு இந்த காலத்தில் வந்து நீங்கள் திருமணத்தை ஏற்பாடு குரு பலம் வந்து விட்டது, திருமணத்தை ஏற்பாடு பண்ணலாம்னு சொன்னீங்கன்னா அதுக்குண்டான விஷயங்கள் எதுவும் நடக்காது. என்ற போதிலும் உங்களுடைய கலத்தரம் நன்றாக இருக்கும். உங்களுடைய குடும்பத்தில் எந்த பிரச்சனைகளும் இல்லாமல் நன்றாகவே இருக்கும். அதனால் வந்து திருமணத்தில் இருக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாம் மத்தியம நிலையிலே இருக்கும். அதே போல் வந்துட்டு உங்களுடைய பாக்கியஸ்தானத்தை பார்க்கிறார். பாக்கியஸ்தானம் உங்களுடைய தந்தையார், உங்களுடைய பூர்வ புண்ணியம், உங்களுடைய தர்மஸ்தானம். அதே போல் வந்து தர்மஸ்தானம் என்பது வந்து தர்ம கர்மாதிபதி இவர் வந்து தர்மஸ்தானாதிபதி. உங்கள் ராசிக்கு கர்மஸ்தானாதிபதி. அதே அந்த கர்மஸ்தானாதிபதி தர்மஸ்தானத்தை பார்க்கிறார். அப்போ 3ஆம் இடத்திலே இருந்து பார்ப்பது ஒரு யோகமா என்று கேட்டால் யோகம் இல்லை என்று தான் நம்ம சொல்லணும். அதே 11ஆம் இடத்தையும் பார்க்கிறார். ஒன்றும் வந்துட்டு அந்த அளவுக்கு பெரிய விஷயமா வந்துட்டு குரு பகவான் பார்க்கிறார் என்பது ஒரு விஷயம் லாபத்தை கொடுக்கும், பெரிய வளர்ச்சியை இருக்க போகிறது என்றெல்லாம் நீங்கள் மனக்கோட்டை கட்டி கொண்டு ஒரு பெரிய தொழிலிலே முதலீடு செய்வதோ அதே போல் வந்துட்டு நம்பி இந்த காலத்திலே வந்துட்டு இந்த திருமணம் நடக்கும் கூடிய காலத்தை இதை சனி பகவான் சொல்லி கொண்டிருக்கிறார். இருந்த போதிலும் இதை வந்து காணல் நீரை போல் உங்களுடைய கலக்கி விட்டுவிடும். அதாவது காணல் நீர் வந்து வெளியிலிருந்து பார்த்தீங்கன்னா கடல் போல தோற்றம் அளிக்கும். நம்ம செல்ல அங்கே நீர் இருக்காது. அந்த நீரை நம்பி நம்ம ஓடிய நம் நாவு வறண்டு நாம் இறந்து விடுவோம். மான்கள் எல்லாம் அதுதான் அந்த காணல் நீரை கண்டு ஓடி அந்த நீர் இருக்கும் நிலையை மறந்து நாவு வறண்டு இறந்து விடும். அதை போல காட்சியை தான் தற்போது குரு பகவான் செய்து கொண்டார். காணல் நீராக உங்களுக்கு காட்சி தருகிறார் இந்த குரு பகவான். அப்படி என்றால் இந்த தாங்கள் எடுக்கும் முயற்சியில் இந்த ஆண்டு வந்து மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். அதே போல் வந்து உங்களுடைய மூதாதையர்கள் சொத்து வர்றதுன்னா அதில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். பெரிய செலவினங்களை செய்ய வேண்டாம்.
திருமணத்திற்காக அதிகப்படியான பரிவட்டம் கட்டிக்கொண்டு அதிகப்படியான செலவுகளை செய்ய வேண்டாம். அதே போல் வந்து எந்த திருமணம், அந்த திருமணம் ஆணோ பெண்ணோ, நீங்கள் பெண் என்றால் பெண் ஆண் வீட்டாரை சரியாக தீர்மானமாக நல்லா வந்து தீர விசாரித்து திருமணம் செய்வது. காலநீர் ஏமாற்ற வேலை இருக்கும். அதே போல் வந்து நீங்கள் வந்து ஆண் வீட்டாராக இருந்தால் பெண் வீட்டாரை சரியாக கவனித்து திருமணம் செய்ய வேண்டும். இந்த மாதிரி காலகட்டங்கள்லாம் தற்போது உங்களுடைய ஜனனகால ஜாதகத்திலே இந்த நிலையை வந்துட்டு தற்போது அது நீங்கள் ஜனனகால ஜாதகமும் இந்த கோச்சார நிலையும் சரியாக இருக்கும் பட்சத்தில் ஏதோ 1-2 பேருக்கு நன்மை நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு, மற்றவர்களுக்கு வாய்ப்புகள் குறைவு என்பதை இந்த குரு பகவான் சொல்லி கொண்டார். ஆக மொத்தம் வந்துட்டு இந்த குரு பகவான் வந்துட்டு உங்கள் ராசிக்கு அதிபதி 10ஆம் அதிபதி தன் நிலைக்கு 6லே மறைகிறார். அப்போ வந்து உங்கள் தொழிலில் பெரிய பாதகம் ஏற்பட போகிறது. உங்களுடைய தொழில் சிறு தொழில் முதல் சிறு குறு தொழில் முதல் பெரிய முதலீட்டு தொழில் வரை பெரிய வியாபார ஸ்தலமாக இருந்தாலும் அதிலே பெரிய இழப்புகள் ஏற்படும். ஆகையினால அகலக்கால் வைக்காமல் பெரிய படியான வியாபாரத்தில் ஒரு சிக்கனமாக தாங்கள் அந்த நிறுவனத்தை கையாளும் போது அந்த சரிவிலிருந்து உங்களை மீட்டு கொள்ளலாம். அதே போல் வந்துட்டு உங்கள் ராசி அதிபதி உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே மறைகிறது. அப்படின்னா நீங்கள் எடுக்கிற முயற்சிகள்லாம் தோல்வி கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. நீங்கள் நினச்ச காரியத்தை சாதிப்பதற்கு உங்கள் கைக்கு எட்டியது வாய்க்கு எட்டவில்லையே என்று கை நழுவி போகக்கூடிய நிலைகள் தான் இருக்கிறது. அப்போ கவனமாக வந்துட்டு நீங்கள் வந்துட்டு செயலாற்ற வேண்டும். பெரிய இழப்புகள் அதை வந்து இந்த குரு பகவான் தன்னுடைய நீச்ச ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார். தன்னுடைய நீச்ச ராசியை பார்க்கிறார். அதாவது நீச்ச கிரகம் நீச்ச ராசியை பார்க்கிறது தன்னுடைய 9ஆம் பார்வையால். அப்படி என்றால் இவர் வந்து இப்போது நீச்ச வீட்டை பார்க்கலாமே கேட்கிறேன். நீச்ச வீட்டை பார்க்குறோம். அப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு இதனுடைய பொருள் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. நம்ம வந்துட்டு ஒரு இடத்துக்கு போனால் நமக்கு அந்த இடம் பிடிக்காது. அந்த இடத்துக்கு நம்ம வந்து மறுபடியும் போகுமா, அந்த பார்வை பார்த்தா நமக்கு ஒரு பயம் வரும். அப்படிப்பட்ட 11ஆம் இடம் உங்களுக்கு, உங்கள் ராசி அதிபதிக்கு 11ஆம் இடம் உங்களுடைய லாபஸ்தானாதிபதி, உங்களுடைய தொழில், உங்களுடைய நண்பர்கள், அப்படிப்பட்ட இடத்திலே நீங்கள் வந்துட்டு பார்த்து கொண்டிருக்கிற அப்படிப்பட்ட இடத்தை ஒரு பயம், ஒரு கிளி இருக்கும். ஆகையினாலே உங்களுடைய லாபத்தில் வந்துட்டு நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும். ஒரு முதலீடில் போட்டிங்கன்னா அந்த லாபம் உங்களுக்கு வரக்கூடிய எல்லாமே காணொலியாக தான் இருக்கும். அதாவது நீங்கள் 1 லட்ச ரூபா நீங்கள் லாபம் வரணும்னு சொன்னீங்கன்னா அதில் 50,000 ரூபா வர்றதே பெரிய விஷயம். அந்த மாதிரி விஷயங்களில் நீங்கள் வந்து கையாளும் போது ஒரு சுதாரணமாக அந்த விழிப்புணர்வோடு இருக்கும்போது உங்களுடைய முயற்சிகள் வெற்றி பெறும். உங்களுடைய லாபம் இழப்பில்லாமல் இப்போ சரியான லாபம் உங்கள் கை வந்து சேரும் என்று கூறிக்கொண்டு, ஆக மொத்தம் இந்த குரு பயிற்சி என்பது உங்களுக்கு முழுக்க இரவு நீங்கள் வந்துட்டு இரவு பகல் பாராமல் உழைக்கும் அன்பர்கள். அதே போல் வந்துட்டு இந்த குரு பயிற்சியானது உங்களை விழித்திருக்க சொல்கிறது. சனி பகவான் பல நிலைகளிலே தற்போது உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்த்து கொண்டே, அப்போ வந்துட்டு 7ஆம் இடத்தை குரு பார்க்குற. அப்போ வந்து நிச்சயமாக வந்துட்டு இந்த அன்பர்களுக்கு திருமணமாகும். அது வந்துட்டு பாதகத்தை போய் முடிக்கும். இந்த திருமணம் ஆகும் மீனராசி அன்பர்களுக்கு ஆணோ பெண்ணாக இருந்தால் திருமணமாகும். அந்த திருமணத்திலே பாதகம் நிச்சயமாகும். அந்த பாதகத்தை முன்கூட்டியே நீங்கள் கண்டறிந்து தீர்க்கமாக பேசி அந்த திருமணத்தை முடிக்கும் போது உங்கள் பாதகத்திலிருந்து யோகத்தை கொடுக்கும் என்பதை தான் வந்து இந்த குரு பெயர்ச்சி சொல்கிறது. அப்போது பாக்கியஸ்தானத்தை பார்க்கும்போது இந்த பாதகத்திலே உங்களுடைய தந்தையார் உடன் பிறந்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் வந்து பாதகம் இந்த இடத்த வந்து சனி பகவான் தற்போது பார்த்து கொண்டிருக்கு. அப்போ வந்துட்டு தந்தையாரோ உங்கள் தந்தையாரில் வந்துட்டு சித்தப்பா பெரியப்பா இந்த மாதிரி தந்தை உறவுகளில் ஒரு நில பிரச்சனைகளோ ஏதோ ஒரு கோயில் கும்பாபிஷேகத்திலே போகிறீங்கன்னா அதில் வந்து உங்கள் மதிப்பு மரியாதைகள், அதே போல் பரிவட்டம் கட்டுவதிலோ அல்லது மரியாதை கொடுப்பதிலோ ஒரு சிக்கல்கள் வரும். அந்த குழப்பத்தில் வந்து இந்த குரு பயிற்சி தருகிறது. அதில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். அப்போ கவனமாக இருக்கும்போது உங்களுடைய மதிப்பு மரியாதைகள் காப்பாற்றப்படும். 11ஆம் இடத்தை பற்றி சொல்லிட்டேன். இதில் வந்து பெரிய முதலீடு போட்டு அதில் பெரிய லாபம் கிடைக்கும் என்று நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீங்க. அப்படிப்பட்ட லாபங்கள் ஒன்றும் அந்த அளவுக்கு வராது. காணல் நீரால் தான் நான் வந்து உங்களுடைய காட்சி அளிக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். அப்போ வந்து நீங்கள் கவனமாக வந்துட்டு எதையுமே கையாள வேண்டும் என்று இந்த குரு பகவான் சொல்கிறார். என்ன அன்பர்களே, அதே போல் வந்துட்டு விருச்சிக ராசி அன்பர்களுக்கு வந்துட்டு இந்த ஆண்டு வந்துட்டு விருச்சிக ராசி அன்பர்களுக்கு வந்துட்டு
புரட்டாதி நட்சத்திரத்திலே வந்துட்டு பிறந்தவர்களுக்கு வந்து கொஞ்சம் இந்த காலம் வந்துட்டு இந்த 4 மாத காலங்கள் ஒரு சாதகமான காலமாகவும், அதே போல் வந்துட்டு உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் வந்து பிறந்தவர் வந்து கவனமாக இருக்க வேண்டும். அதே போல் வந்துட்டு ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்கள் வந்துட்டு மிக மிக கொஞ்சம் சூதாரணமாக, அதாவது நன்மையும் தீமையும் நடந்து கொள்ளும். காணல் நீர் என்று சொன்ன பார்த்தியா, அந்த ரேவதி நட்சத்திர அன்பர்களுக்கு முழுமையாக பாதிப்பு நடக்கக்கூடிய நட்சத்திரக்காரர்கள் உத்திரட்டாதி நட்சத்திரங்கள். தற்போது 4 மாத காலங்களுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டத்திலே இந்த குரு பகவான் இந்த பெரிய, அதாவது இந்த காலத்தில் தான் வந்து இந்த மீனராசி அன்பர்கள்லாம் வந்து பெரிய முதலீடு வரும், பெரிய நம்மளுக்கு வந்து லாபம் கிடைக்கும், பெரிய இந்த நம்பி மோசம் போவது, நம்பி கழுத்தறுப்பார்கள் என்று சொல்லலாம். அந்த மாதிரி விஷயத்தை இந்த புரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கும் அன்பர்கள் இப்போது இந்த மாதிரி விஷயத்தில் மாட்டுவாங்க. அதனால் வந்து நீங்கள் தீர்க்கமாக கவனித்து தீர்க்கமாக வந்துட்டு முடிவெடுத்து பல ஆலோசனைகளை பெற்று நீங்கள் வந்து முதலீடு செய்யும் போது அந்த முதலீடு உங்களுக்கு இழப்பு இல்லாமல், பெரிய சரிவு இல்லாமல், போட்ட பணமாவது உங்கள் கைக்கு மிஞ்சும் என்பதை தெரிவித்துக்கொண்டு இந்த பதிவு உங்களுக்கு புரோஜனமாக இருக்கும், அதேபோல் உதவிகரமாக இருக்கும் என்று நல்லெண்ணத்திலே இந்த பதிவை நான் போடுகிறேன். ஜோதிடம் சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயமும் நம்ம பார்க்க போகிறோம். அன்பர்களே, மீனராசி அன்பர்களே, இந்த பதிவை பார்த்துட்டு சனி பகவானை தாங்கள் தவறாக எண்ணாமல் இனி சனி பகவானை தாங்கள் இருகரம் கூப்பி வணங்கி வர வேண்டும். அதே போல் வந்து குரு பகவானை வணங்குங்க. தற்போது உங்கள் குரு பகவான் ராசி அதிபதி 3 பகை வீட்டிலே பெற்று பகை வீட்டிலே இருக்கிறார் என்பதை நீங்கள் கவனிக்க வேண்டும். இருந்த போதிலும் இது வந்து வேறு நிலையில் பகை இல்லை. இருந்த போதிலும் 3ஆம் இடம் என்பது முழுமையான மறைவு என்பதை தெரிவித்துக்கொண்டு, அப்போ வந்து மறைந்தவர் எதுவுமே வந்துட்டு வெளிப்படையாக எதுவும் செய்ய முடியாது. ஒரு செயலற்றவர் எப்படி ஒரு செயலாக்கத்திற்கு வர முடியும்? மறைந்தவர் எப்படி வந்துட்டு ஒரு வாழ்க்கை வந்துட்டு ஒரு செயலுக்கு வர முடியும், ஒரு வேலையை செய்ய முடியும் என்பதை கேள்வி இருக்கிறதுல அந்த கேள்வியை நீங்கள் உள்வாங்கி கொண்டு நீங்கள் செய்யும் வேலையை கவனமாக செய்யுங்கள். உங்கள் ராசி அதிபதி தற்போது இந்த கோச்சாரத்தில் பலம் இழந்து உள்ளார் என்பதை தெரிவித்துக்கொண்டு இந்த பதிவு உங்களை மேன்மைப்படுத்தும். இந்த பதிவு உங்களுக்கு ஒரு நம்பிக்கையாகவும் உதவியாகவும் இருக்கும் என்று கூறிக்கொண்டு, மீண்டும் ஜோதிடம் சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களையும் நம்ம வந்து பதிவு போட்டுகிட்டு இருக்க போகிறோம். மாதத்திற்கு கிட்டத்தட்ட 4-5 பதிவுகளை போட போகிறோம். இதில் வந்து கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, காதல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, சம்பந்தப்பட்ட பிரச்சனை, திருமணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, உற்றார் உறவுகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, தொழில் பிரச்சனை, வேலை பிரச்சனை, அனைத்து பிரச்சனைகளும் நம்ம வந்துட்டு கலந்தாய்வு கூட்டம் மாதிரி போட போகிறோம். அதே போல் வந்து கலந்தாய்வு மீட்டிங்கும் நடத்த போகிறோம். இதெல்லாம் வந்துட்டு இந்த தொகுப்பெல்லாம் நாங்கள் தொகுத்து வழங்குவதற்கு உங்களுடைய ஆதரவும் அனுகூலமும், உங்களுடைய ஆதரவும் அன்பும் எப்போதும் தர வேண்டும் என்று கூறிக்கொண்டு, மீண்டும் அடுத்த நல்ல பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் VL ராஜேஷ், சன் ஜோதிடம், ஸ்ரீராமஜெயம்.